ஹாய்ப்பா! நம்ம வீட்ல கிருஷ்ண ஜெயந்தி இப்படிதான் கொண்டாடணும். கிருஷ்ணரோட சிலைய எடுத்து அழகா தண்ணி ஊத்தி கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கிருஷ்ண ஜெயந்தி எப்பயுமே 6 மணிக்கு மேல மாலை நேரம் தான் கொண்டாடுவாங்க. ஏன்னா கிருஷ்ணர் வந்து நடுநிசியில பிறந்ததுனால 6 மணிக்கு மேல தான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவாங்க. அதனால 5 மணிக்கெல்லாம் வந்து வேலைய ஸ்டார்ட் பண்ணி கிருஷ்ணர அழகா அலங்காரம் பண்ணி அவருக்கு நெய்வேத்தியம் படைச்சு, கிருஷ்ணர் பாதமெல்லாம் வந்து வாசல்ல இருந்து கிருஷ்ணர் இருக்கிற இடம் வரை வந்து பாதம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. எல்லா வருஷமுமே நம்ம தானே வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வாட்டி பாப்பாவ பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக கிருஷ்ணரை ரெடி பண்ணி நெய்வேத்தியம்லாம் ரெடி பண்ணி மட்டும் நான் கொடுத்தேன். பாப்பா வந்துட்டு விளக்கு ஏற்றி வச்சு 108 போற்றிகள் பாடி யூடியூப்பில் போட்டு விட்டுட்டு அவள் கூடவே சொல்லிட்டு 108 போற்றி பாடினா. அப்புறம் அவளுக்கு தெரிஞ்ச கிருஷ்ணர் பாடல்களை பாடி அழகாக வந்து தூபம் காமிச்சு நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணி தீபம் காமிச்சு மங்களாரத்தி காமிச்சு இந்த வாட்டி சூப்பராக பூஜையை வந்துட்டு அவளுக்கு தெரிஞ்ச அளவு செய்துட்டா. பக்கத்தில் இருந்துட்டு இப்படி இப்படி பண்ணு பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதே மாதிரி பண்ணிட்டா. ஸோ எங்கள் வீட்டில் இந்த 2025 கிருஷ்ண ஜெயந்தி சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். உங்கள் வீட்டில் எப்படி பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.